மகாவிஷ்ணுவின் 7ஆம் அவதாரமான ராம அவதாரத்தின் ரகசியம் இதோ. உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அயோத்தி நாட்டில் மன்னன் தசரதனுக்கு ஒரு தெய்வீக மகன் பிறந்தார். அவர்தான் ராமர். சிறு வயதிலிருந்தே அவர் நேர்மை, கருணை, தியாகம் போன்ற உயர்ந்த குணங்களைக் கொண்டிருந்தார். ராமர் சீதா என்பவரை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். ஆனால் கைகேயியின் வேண்டுகோள் அயோத்தியின் அமைதியை சிதைத்தது. தசரதன் தனது வாக்குறுதியை காப்பாற்ற ராமரை 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் ராமர் தனது மனைவி சீதா மற்றும் தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டிற்கு சென்றார். காட்டில் வாழும்போது லங்கையின் அரக்க மன்னன் ராவணன் சீதையை கடத்திச் சென்றான். சீதையை இழந்த ராமர் துயரத்தில் மூழ்கினாலும் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் வானர அரசன் சுக்ரீவனுடன் இணைந்து ஆஞ்சநேயர் போன்ற வீரர்களின் உதவியை பெற்றார். ஆஞ்சநேயர் லங்கைக்கு சென்று சீதையை கண்டுபிடித்து ராமருக்கு தகவல் கொண்டு வந்தார். பின்னர் ராமர் மற்றும் அவரது படைகள் லங்கைக்கு சென்று ராவணனுடன் போரிட்டனர். இந்த போரில் தர்மத்தை தேர்ந்தெடுத்து விபீஷணன் ராமரின் பக்கம் சேர்ந்தார். இறுதியில் ராமர் ராவணனை வீழ்த்தினார். சீதையை மீட்ட ராமர் மகிழ்ச்சியில் நிம்மதியை கண்டார். வனவாசம் முடிந்தபின் ராமர் அயோத்திக்கு திரும்பி அரசராக முடிசூடினார். அவரது ஆட்சி ராமராஜ்யம் என அழைக்கப்பட்டது. அது நீதியும் சமத்துவமும் நிறைந்த ஒரு சிறந்த காலமாக இருந்தது. இந்த கதை தர்மம் எப்போதும் தீமையை வெல்லும் என்பதை உணர்த்துகிறது. ராம அவதாரம் மனிதர்கள் தர்மம், பொறுப்பு, அன்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது.